அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு நாளை தினம் இருப்பதாகவும், குறிப்பா தலைநகர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் நீடிப்பதாகவும் இந்த வானிலை ஆய்வுத்துறை அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்கள்ல மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய அளவுல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்கள் என்ற விவரங்கள் இதனையும் குறிப்பிடாத சூழல்ல அதுக்கடுத்த பிறகான நாளில், அதாவது 27ஆம் தேதி நாளை தினம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் எனவும், அதுவும் குறிப்பாக 28ஆம் தேதி தென் மாவட்டங்கள்ல விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போன்று மேற்கு மாவட்டங்கள்ல நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போன்று திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 29ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும், அதன் பிறகு மிதமான அளவு மட்டுமே மழை தொடரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பகல் நேர வெப்பம் என்பது அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாளை சென்னையில நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருப்பதால் நாளை தினம் வெயிலினுடைய தாக்கம் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.